இது மாதிரி தான் ஐயா வந்து கடைசி ஒரு 3 நிமிஷமாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும், ஐ வாஸ் பில்டிங் ஒன் ஆர்சி பிளேன். அதில் வந்து இப்போ தான் 1.5 வருஷம் கழித்து ஒரு லீடு கிடச்சிது. அதுக்குள்ளேயே இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்த கண்ட்ரோலர் வச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளெயினை ப்ரொப்போலர் வச்சுலாம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த கண்ட்ரோலர் வச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து கண்ட்ரோலரை ஆன் பண்ணியாச்சு. இது வந்து செட் ஆகிடுச்சா. இப்போ வந்து நான் ப்ரொப்போலரை அதிக ஸ்பீடுக்கு போனேன்னா என்ன ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இப்படி நிற்க வச்சுக்கோங்க. தெரியுதா? ஓகே, நிற்க வச்சாச்சுக்கா. இப்போ நான் ஆன் பண்ணேன்னா வைங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரியே ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரியே ப்ரீவியஸ் மோட்ரு பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தான் அதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணேன். அது ஒர்க் ஆகலை. இன்டர்நெட் வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னது வந்து கேலிப்ரேஷன் பண்ணுங்கள், மோட்ரு மாற்றுங்க. மோட்ரு போயிடுச்சு, இஎஸ்சி போயிடுச்சு. இஎஸ்சியும் வந்து மாற்றிட்டேன். இஎஸ்சி ஏற்கனவே வந்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த புது இஎஸ்சி போடும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் வந்து இது மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேட்ரி வந்து வோல்டேஜ் செக் பண்ண சொன்னாங்க. இது நான் ஃபுல் சார்ஜ் போட்டாச்சு. அப்போ கூட வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வந்து நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன். எனக்கு என்ன டவுட்னா, இந்த இஎஸ்சி புதுசாக வாங்கி போடணுமா, இல்லை நான் ஏதாவது ரிமோட் கண்ட்ரோலில் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா. யாராவது ஹாபியிஸ்ட் இருந்தீங்கன்னா இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஏதாவது ஹாபியிஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கொடுத்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.